வணக்கம். அண்மையிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் கனமழை காரணமாக எங்களுடைய மக்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர். மக்கள் என்கின்ற போது பாடசாலை மாணவர்களும் இதில் உள்ளடக்கப்படுகின்றனர். இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக, கனமழை காரணமாக அநேகமான பாடசாலை செல்கின்ற மாணவர்களின் கற்றல் உபகரணங்கள் அளிக்கப்பட்டுவிட்டன. எனவே பாடசாலையும் மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட இருப்பதனால் நாங்கள் வழங்குகின்ற உணவுப் பொதிகளுக்குள் கற்றல் உபகரணங்களையும் சேர்த்து வழங்குமாறு உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் அரிசி பருப்பு உணவுப் பொருட்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது நல்ல விடயம். அந்த உணவுப் பொதிகளுக்குள் பாடசாலை மாணவர்களுக்கு உபயோகமான கற்றல் உபகரணங்கள், அபியாச கோப்பிகள், பேனைகள், பென்சில்கள், இப்படியான பொருட்கள், கணித கருவி பெட்டிகள், இப்படியான பொருட்களையும் அந்த உணவுப் பொதிகளுக்குள் இணைத்து வழங்குமாறு உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறார்கள். சில தாய்மார் கூறுகிறார்கள், பிள்ளைகள் வெறும் கையுடன் இருக்கிறார்கள். பிள்ளைகள் வெறும் வயிற்றுடன் இருக்கிறார்கள் என்று கூறவில்லை, பிள்ளைகள் வெறும் கையுடன் இருக்கிறார்கள். அதாவது அவருடைய கருத்து, புத்தகம், கற்றல் உபகரணங்கள் இன்றி அவர்கள் வெறுமினே இருக்கிறார்கள். அவர்களை இந்த கற்றலின் பால் ஈடுபடுத்துங்கள், செயல்படுத்துங்கள், ஊக்கமளியுங்கள். எனவே இந்த கற்றல் உபகரணங்களை நாங்கள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாய தேவை காணப்படுகின்றது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் ஓரளவு நிவாரண பொதிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது நல்ல விடயம். இருந்தாலும் அந்த உணவுப் பொதிகளுக்குள் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களையும் குறைந்த அளவிலாவது நாங்கள் சேர்த்து வழங்க வேண்டும் என உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் சுனாமி, யுத்தம், கொரோனா, இப்படி பல அழிவுக்குரிய தாக்கங்கள் வந்து மோதிய போதிலும் ஒரு அழியாமல் இருக்கிற ஒரு சொத்தாக இந்த கல்வி காணப்படுகிறது. எனவே இந்த இளம் சிறார்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் அவர்களுக்கும் கற்றல் உபகரணங்களை கொண்ட பொதிகளை வழங்க வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் குடும்பங்களை இனங்கண்டு இந்த கற்றல் உபகரணங்களையும் நாங்கள் வழங்க வேண்டும் என உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் உட்பட நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.